வணக்கம் நண்பர்களே. திமுக கூடாரம் சரிந்தது. இத்தனை ஆண்டுகள் பட்ட கஷ்டத்திற்கு பலனில்லாமல் போய்விட்டது என்ற வருத்தம்தான் இருக்கிறதாம். கூடவே தொகுதி நமக்கில்லை என்ற தொய்வில் இருக்கிறார்கள் அவர்கள். ஒரத்த நாட்டில் தான் இந்த நிலைமை என்றால் தஞ்சையிலும் அதே நிலைமைதான். திமுகவின் கோட்டையாக உள்ள டெல்டா மாவட்டத்தில் அதிமுகவிற்கு ஆறுதலாக இருந்த வைத்தியலிங்கம் சமீபத்தில் திமுகவில் இணைந்தது உள்ளூர் திமுக நிர்வாகிகளை அப்செட்டில் ஆழ்த்தியிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளாக பட்ட கஷ்டத்திற்கு பலனில்லாமல் போய்விட்டது என்று வருத்தத்தில் ஒரத்த நாட்டு திமுக நிர்வாகிகள் இருக்கும் நிலையில் தஞ்சையை கைப்பற்ற 10 பேர் இருப்பதால் கடும் போட்டி நிலவுகிறது. தமிழகத்தில் திமுக அதிமுக என எந்த கட்சி ஆண்டாலும் டெல்டா மாவட்டங்களில் வெற்றி முகத்தில் இருப்பது என்னவோ திமுக தான். திமுகவின் கோட்டையான தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 7 தொகுதிகளை கைப்பற்றியது திமுக. அதிமுகவினர் உருண்டு புரண்டாலும் தஞ்சையை தாங்கள் கோட்டையாக மாற்றவே முடியவில்லை. அந்த வரலாற்றை முழுமையாக அழிக்க முடியாவிட்டாலும் சிறு ஆறுதல் படுத்தும் வகையில் வைத்தியலிங்கம் ஒரத்த நாட்டு தொகுதியில் வெற்றி பெற்று அதிமுகவின் மானத்தை காப்பாற்றினார். ஆனால் அந்த ஒரே ஒரு தொகுதியிலும் யார் கண்பட்டதோ தெரியலை. தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கடந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைஞ்சார் வைத்தியலிங்கம். ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவா வைத்தியலிங்கம் வந்தது திமுக தலைமைக்கு வேண்டுமானா கோட்டையை வலுப்படுத்த கூடுதல் பலம் கிடைச்சிவிட்டது. ஆனால் ஒரத்த நாட்டை பிடிக்க 5 ஆண்டுகளாக மக்கள் பணிகளை ஓரோடி செய்து வரும் துணை மேயர் அஞ்சுகம் பூபதி, எல்ஜி அண்ணா, மகேஷ் கிருஷ்ணசாமிக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. மாறா இத்தனை ஆண்டுகள் பட்ட கஷ்டத்திற்கு பலனில்லாமல் போய்விட்டது என்ற வருத்தம் தான் இருக்கிறதாம். கூடவே தொகுதி நமக்கில்லை என்ற தொய்வில் இருக்கிறாங்க அவங்க. ஒரத்த நாட்டில் இந்த நிலைமை என்றா தஞ்சையிலும் அதே நிலைமைதான். ஒரு தொகுதிக்கு 10 பேர் போட்டி போடும் சூழல் இருக்கிறதுனால மேயர் ஷன் ராமநாதன், சட்டமன்ற உறுப்பினர் TJG நீலமேகம், தஞ்சை இளைஞர் அணியை சேர்ந்த உதயநிதி ஆகிய 3 பேரும் வரும் தேர்தலில் எப்படியாவது சீட்டை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக அறிவாலயம் நோக்கி நடையா நடக்கிறாங்க. அதிலும் நகர செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு கட்சி தலைமையின் கண்டிப்பில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் TJG நீலமேகம் மறக்காமல் மாதம் ஒரு முறை அறிவாலயம் சென்று அட்டெண்டன்ஸ் போட்டு வருகிறார். அதுபோக கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் 7 பேர் விருப்ப மனு தாக்கல் செய்துவிட்டு அறிவாலயத்தின் பதிலுக்காக அமைதியோடு பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பதவியில் இருந்தவர்கள் தான் மீண்டும் மீண்டும் அமர வேண்டுமா? நாங்கள் தான் கட்சி பணி செய்கிறோம், அதற்கான பலன் கிடைக்குமா என பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.